على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال تعالى في القرآن المجيد: يا أيها الذين آمنوا كلوا من طيبات ما رزقناكم واشكروا لله إن كنتم إياه تعبدون. وقال تعالى في القرآن المجيد: فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله. அல்லாஹ் தஆலாவுடைய பேரடிய பசன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை முஸ்லிம்களாகவும் முஃமின்களாகவும் படைத்து அதிலும் குறிப்பாக என் பெருமானார் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறந்த உம்மத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு இந்த மாணவர் மன்றத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, ஹலாலான சம்பாத்தியத்தினுடைய அவசியம். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து துறைகளிலும் அதனுடைய வழிகாட்டியை காட்டியிருக்கு. அது ஒரு வழிகாட்டியை நமக்கு தருது. உதாரணமாக சொல்ல போனா, மருத்துவத்துறையாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்ல போனா அரசியலாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, என பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, என அனைத்து துறைகளிலும் வழிகாட்டியாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இன்னைக்கு திகழ்ந்துகிட்டு இருக்கு. மருத்துவத்துறையிலே இஸ்லாமியர்களுடைய பங்கு மருத்துவத்துறையில எப்படிப்பட்டது இருக்கு அப்படின்னா, நம்முடைய வரலாறுகள் அனைத்தும் மறைக்கப்பட்டு விட்டது. அதே போல பொருளாதாரத்துல என்னன்னு பார்த்தா, வட்டி பொருளாதாரத்தை இஸ்லாமிய மார்க்கம் தடை செஞ்சிருக்கு. அதே போல கல்வியை எடுத்து பார்த்தா, கல்வியை ஒரு மனிதனுக்கு பொருளாக ஆக்கி இருக்கிறது ஒரே ஒரு மார்க்கம் என்ன பார்த்தா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். மற்ற மார்க்கங்களும் இருக்கு. நீ கல்வியை தொட்டா தீட்டு, புத்தகங்களை தொட்டா தீட்டு, பார்த்தால் தீட்டு அப்படின்ற சொல்ற மார்க்கத்துல சொல்ற மதங்களும் இன்னைக்கு இருக்கு. ஆனா நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் தலபுல் ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் முஸ்லிமா, முஸ்லிம்கள் அனைவரும் கல்வியை கற்பது ஃபர்து என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போல இந்த உலகில் மனிதன் வாழ அனைத்து வழிகாட்டிகளையும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு காட்டியிருக்கு. வெறும் இறைவனுக்கு செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள் மட்டும் இல்லாமல், ஒரு நல்ல குடும்பத்தை வழி நடத்துவதற்கான வழிகாட்டியும் நம்முடைய மார்க்கம் நமக்கு காட்டியிருக்கு. ஒரு நிம்மதியான குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும், அதனுடைய ஹலாலான சம்பாத்தியத்தினுடைய அவசியத்தையும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறியிருக்கு. எப்படி ஒருவன் விதைக்காமல் விளைச்சலை எதிர்பார்க்க முடியாதோ, அதே போலதான் ஒருவன் உழைக்காமல் உயர்வை எதிர்பார்க்க முடியாது. அந்த உழைப்பு என்பது அவனுடைய அந்த உயர்வு என்பது அவனுடைய உழைப்பால் தான் கிடைக்க வேண்டும். இல்ல உழைப்பு இல்லாம அவன் உயர் பதவிகளை வந்துட்டானா, அந்த பதவியில அவன் எதுக்கு இருக்கான்னு அவனுக்கும் முடியாது, உட்கார வச்ச நமக்கும் தெரியாது. இன்னைக்கு நிறைய இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல இந்த மாதிரி சொல்றான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும் வஷ்குரு லில்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குலூ, நீங்கள் உண்ணுங்கள், மின் தய்யிபாத்தி, பரிசுத்தமானதை நீங்கள் உண்ணுங்கள், மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு அளித்தேன் அல்லவா, அந்த பரிசுத்தமான உணவை நீங்கள் உண்ணுங்கள். இன்னும் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான்: வஷ்குரு லில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள், இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன், நீங்கள் என்னை வணங்குபவர்களாக இருப்பீங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதே இன்னொரு இடத்துல இந்த மாதிரி சொல்றான்: ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். ஃபஇதா குதியத்திஸ் ஸலாத்து, நீங்கள் தொழுகையில் இருந்து விடை பெற்று விட்டால், தொழுகையை முடித்து விட்டால், ஃபன்தஷிரு, நீங்கள் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி, நீங்கள் இந்த பூமியிலேயே அலைந்து திரியுங்கள், வப்தகு மின் ஃபத்லில்லாஹி, அல்லாஹ்வினுடைய அந்த ஃபضலை பெறுவதற்காக, அல்லாஹ்வினுடைய அந்த ஃபضலை அடைவதற்காக
என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னும் சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவு செய்வதும் ஹலாலான சம்பாத்தியத்தில் மட்டும்தான் செலவு செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நிறைய போலியான அல்லாஹ்வினுடைய பாதைகள் இருக்கு. 5 நாள் வாங்க, 6 நாள் வாங்க கூட்டு போயிடுறாங்க. அங்கு கூட்டு போயிட்டா அந்த குடும்பத்தில் உள்ள ஆண் அங்க போயிடலாம். வீட்டில் அவனுடைய குழந்தைகள், அவனுடைய பெண்கள், அவனுடைய அம்மா அனைவரும் வீட்டில இருந்து சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா தலைவர் பள்ளிவாசலுக்கு போயிட்டு நிம்மதியா ஜாலியா சாப்பிட்டு அப்படியே குப்பரப்படுத்திட்டு வந்துடுறாரு. இந்த மாதிரியான போலியான நிறைய அல்லாஹ்வினுடைய பாதைகள் இன்னைக்கு இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மாமேதைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூஃபியாக்கள், இன்னைக்கு யார் யாரெல்லாம் உயர் பதவியில இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்க எப்படி உயர் பதவிக்கு சென்றீர்கள் என்று கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அழகான சம்பாத்தியத்தில் அதில் தான் நான் மேலே வந்தேன். இன்னும் என்னுடைய அந்த தன்னம்பிக்கையும் நான் தோல்வியும் போது அந்த தோல்வியை கண்டு நான் பயப்படாமல் மறுபடியும் அதை நான் வெற்றிக்கு ஒரு பாதையாக போட்டேனே, அந்த ஒரு காரணத்தால தான் நான் இன்னைக்கு இந்த பெரிய ஸ்டேட்டஸ், இந்த பெரிய நிலைமையில நான் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே போல இந்த வாழ்க்கை என்பது ஒரு கடல். இந்த வாழ்க்கை என்பது ஒரு கடல். அந்த கடலிலே கட்டுமரம் தான் நம்முடைய வாழ்க்கை. அந்த கட்டுமரம் தான் நம்முடைய வாழ்க்கை. அதில் துடுப்பு தான் நம்முடைய சம்பாத்தியம். அந்த துடுப்பை ஹலாலின் பக்கம் நாம் செலுத்தினால், நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததியினரும் ஹலாலை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே துடுப்பை நாம் ஹராமின் பக்கம் போட்டால் நாமும் நம்முடைய சந்ததியினரும் இன்னும் கியாமத்து நாள் வரையிலும் நம்முடைய சந்ததிகள் நரகத்தை நோக்கி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே 17231 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. தலபுல் கஸ்பி இனான் ஃபரீதத்தன், ஒருவர் ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது ஃபர்து சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க பாத ஃபரீதத்தன், ஒரு ஃபர்துக்கு பின்னால் இருக்கிற மிகப்பெரிய ஃபர்து ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது. எப்படி ஒரு தொழுகை நமக்கு ஃபர்லாக கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, எப்படி நமக்கு ஹஜ் ஃபர்லாக கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, எப்படி ஸகாத் ஃபர்லாக கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, எப்படி நோன்பு ஃபர்லாக கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, அதே போல்தான் ஹலாலான சம்பாத்தியமும் நமக்கு ஃபர்லாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு மனிதன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வராரு. வந்து கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு அப்படின்னாக்கா, ஐயுவல் கஸ்பி அத்தியபு, உழைப்புகளிலே சம்பாத்தியத்திலே மிகவும் சிறந்த சம்பாத்தியம் என்று நாயகமே என்று அந்த மனிதர் கேட்கிறாரு. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க, அமலு ரிஜ்லு பியதிஹி, அவனுடைய கையை கொண்டு அவன் உழைத்து அந்த உழைப்பின் மூலம் சம்பாத்தியம் வரும் அல்லவா, அதுதான் இந்த உலகத்திலேயே மிகவும் சிறந்த சம்பாத்தியம் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த ரெண்டு ஹதீஸ்ல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, கடமையான ஒரு கடமைக்கு பிறகு இந்த ஒரு கடமை இருக்கு அப்படின்னு பார்த்தா அது நம்முடைய அந்த ஹலாலான சம்பாத்தியம் மட்டும்தான். எப்போ ஒரு மனிதன் ஹலாலான சம்பாத்தியத்தை கையில் எடுத்து இனிமே நான் ஹலாலான சம்பாத்தியம் தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு எப்போ சொல்றானோ அப்ப அவனுடைய சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். அவனுக்கு மரியாதை சேரும், அவனுக்கு சொத்து சேரும், அவனுக்கு சுகங்கள் சேரும். இன்னும் அவனுடைய பொருள்கள் திருட்டு போவதிலிருந்து எல்லாம் அந்த இறைவன் பாதுகாத்து விடுவான். அதே போல அனைத்து நபிமார்களும் ஹலாலான சம்பாத்தியத்தில் தான் சம்பாதித்து வந்தார்கள். எப்படி அல்லாஹ்வினுடைய அந்த வழியை மக்களுக்கு கொண்டு சேர்த்து கொண்டும் அவர்கள் தங்களுடைய கையில் உழைத்து இந்த ஹலாலான சம்பாத்தியத்தில் அவர்கள் உண்டும் வந்தார்கள். சஹீஹ் புகாரில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. 2072வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஒருவன் தன் கையால் உழைத்து உண்பதை விட சிறந்த உணவு என்றே இல்லை சொல்லிட்டு பெருமானார் அப்ப சொல்றாங்க, இன்ன நபியல்லாஹி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வகான யகுலு மின் அமலயதிஹி, அவர்களுடைய கையை கொண்டு உழைத்து சம்பாதிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பெருமானார்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போல நாம் எந்த அளவுக்கு ஹலாலை நாம் ஹலாலான சம்பாத்தியத்தில் நாம் முக்கியத்துவம் தருவோமோ அதே அளவு ஹராமை விட்டு நாம் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அந்த ஹராம் என்ன அப்படி நம்ம அந்த கிணத்தை எட்டி பார்த்தா அந்த கிணத்துல நம்ம விழுறதுக்கும் நேரிடலாம். அதே போல ஒருவன் ஹலாலை தொடர்ந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தா அவனுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கிற அந்த தொடர்பு அதிகமாகிவிடும். அவனுக்கும் இறைவனுக்கும் இடையே இருக்கிற அந்த தொடர்பு அதிகமாகிவிடும். இன்னும் ஹராம் என்று விலகி இருந்தால் நல்லது. அதே போல ஹராமான சம்பாத்தியத்தில் அவன் தொடர்ந்து வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டே இருந்தாலாம் அவனுக்கும் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களுக்கு இடையே இருக்கிற அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுவிடும். முஸ்லிம் ஷரீஃபிலே 1015வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ தய்யிபுன், நிச்சயமாக அல்லாஹ் பரிசுத்தமானவன், லா யக்பலு இல்லா தய்யிபன், ஒரு காலமும் அல்லாஹ் வந்துட்டு பரிசுத்தமானதை தவிர வேறு எதையும் ஏற்க மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல திருடிய பணத்தில் இருந்து ஒருத்தன் ஜகாத், திருடிய பணத்தில் இருந்து ஒருத்தன் தர்மம் செஞ்சாலும் அந்த தர்மம் வந்துட்டு ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு இடத்துல இந்த மாதிரி சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, குலு, நீங்கள் உண்ணுங்கள், மிம்மா ஃபில் அர்தி, இந்த உலகத்திலே இருக்கிறவற்றை நீங்கள் உண்ணுங்கள். எப்படி உண்றது? ஹலாலன் தய்யிபன், ஹலாலான உணவை நீங்கள் உண்ணுங்கள் என்று எல்லாம் வந்த இறைவன் நமக்கு கட்டளையிடுகிறான். ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் வந்துட்டு பிரயாணத்துல வந்துகிட்டு இருக்கிறப்போ அவனுடைய உடல் ஃபுல்லா புழுதி, அவன் தலை ஃபுல்லா கலைஞ்சு போயிருக்கு, அவன் தலையிலையும் புழுதி இருக்கு. அவன் வந்துட்டு அந்த பயண கலைப்புல தன்னுடைய இரு கைகளை வானத்தின் பக்கம் உயர்த்தி யா ரப்பி என்று கேட்கிறான். அல்லாஹ் அவனுடைய அந்த துஆவுக்கு பதில் சொல்றானா அப்படின்னு பார்த்தா சொல்லல. ஏன் அப்படின்னு பார்த்தா அவனுடைய உடை ஹராமானது, அவனுடைய குடிக்கும் பானம் ஹராமானது, அவன் உடுத்தும் ஆடை ஹராமானது. அதனாலதான் அல்லாஹ் அவனுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல இந்த ஹராமை நம்ம எப்பயும் ஹராமை ஹலாலை நம்ம தனித்தனியா பிரிச்சு பார்த்து நம்ம ஹலாலின் பக்கம் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல யார் ஒருவர் ஹலாலை பேணி அதில் சம்பாதித்து வருவார்களோ அவர்களுக்கு அமலினுடைய ஆர்வம் ஏற்படும். அதில் தோய்வு இருக்காது. ஹலாலை சம்பாதித்து அதில் செலவு செய்கிறாங்க, அவங்களுடைய அமல்களில் வந்துட்டு ஆர்வம் இருக்கும், அதில் வந்துட்டு சடைப்பு இருக்காது. இப்போ சர்க்கார் சொல்றாங்க அல்லாஹு அல்லா லா இலாஹா இல்லல்லாஹ் திக்ரு செய்யறப்போ அது நம்ம கல்புல இருந்து வருதா இல்லை நம்ம சர்க்கார் சொல்லிட்டாரே நம்ம செய்யணுமே அப்படின்னு செய்யற மாதிரி இருக்கா நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே போல சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க தொழுகையை பத்தி, தொழுகையாகிறது என்னுடைய கண்களினுடைய குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைக்கு நாம அதே போல சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு வக்து தொழுகைக்கு அப்புறம் இன்னொரு வக்து தொழுகையை அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? இமாம் சாப் கொஞ்சம் சூறாவை நீட்டி ஓதிட்டாருன்னா நிர்வாகத்துல அடுத்த நாளே கம்ப்ளைண்ட், ஏன் இவர் இந்த தொழுகை சூறாவை நீட்டி ஓதிட்டாரு அப்படின்ட்டு. இந்த மாதிரி அனாச்சாரங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இறுதியாக ஒரு ஹாஜி ஒரு குடும்பத்துக்கு ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறப்ப அந்த ஹாஜி வந்துட்டு இடையிலேயே வஃபாத்தாங்க. அந்த காலத்துல என்பால் மீன் கிடையாது, அந்த ஐஸ் பெட்டி எதுவும் கிடையாது. அதனால அந்த ஹாஜி வஃபாத்தான உடனே அவரை அங்கேயே புதைச்சிடுறாங்க. அங்கேயே புதைச்ச உடனே குழி போட்டு மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரியுது மண்வெட்டியை குழிக்குள்ளேயே போட்டு மூடிட்டோம் அப்படின்ட்டு. உடனே மண்வெட்டி வேணும்ல, உடனே வந்துட்டு கபரு தோண்டப்படுகிறது. தோன்றப்ப அந்த மையத்தினுடைய கழுத்தும் அந்த மையத்தினுடைய காலும் சேர்த்து அந்த மண்வெட்டியில கட்டப்பட்டிருக்கு. சரி அப்படின்னு மறுபடியும் மண்ணு போட்டு மூடிட்டாங்க.
அந்த ஹாஜிகள் அவங்களுடைய ஊருக்கு திரும்ப வந்து அவங்க வீட்டில் போயிட்டு இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி உங்களுடைய கணவரினுடைய கழுத்தும் காலும் மண்வெட்டியால கட்டப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய கணவர் தன்னுடைய தோழரை ஏமாத்தி, பிசினஸ்ல ஏமாத்தி, அந்த ஏமாத்தின பணத்துல இருந்து அவர் ஹஜ் செஞ்சார். அதே போல அவருக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர்களுக்கும் சம்பள பாக்கியை அவங்க தரல. அதனாலதான் இந்த மாதிரி அவருக்கு ஏற்பட்டிருக்கு. எல்லாம் உள்ள இறைவன் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதித்து அதிலே நிம்மதியாக இருக்கும் பாக்கியத்தை எல்லாம் உள்ள இறைவன் எங்களுக்கும் தந்துள்ளானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.